நான் இப்போ லியனார்டோ டாவின்சி சொன்ன கதையை சொல்கிறேன். ஒரு காக்கா வந்து ஒரு விதையை வந்து கீழே இருந்து எடுத்துட்டு மேலே போயிட்டு இருந்துச்சான். போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அந்த விதையை வந்து விட்டுருச்சு. அந்த விதை வந்து ஒரு ரொம்ப ஹைட்டாக இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு வால் மேலே வந்து விழுந்துருது. விழுந்தோடனே இந்த விதை வந்து கேட்குது. விதை வந்து அந்த வால் கிட்ட கேட்குது பர்மிஷன் அங்கே இருக்கிறதுக்காக. என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எங்கள் அப்பா மரத்துக்கு கீழே நல்லா அந்த இலைகள் மேலே விழணும்னு ஆசைப்பட்டேன், இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை இந்த காக்கா வந்து தூக்கிட்டு வந்துடுச்சு. தூக்கிட்டு வரும்போது ஒரு வேளை தப்பிச்சா ஏதோ ஒரு ஓட்டையில் இருந்தால் கூட போதும், ஏதோ சந்து பொந்தில் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். நல்ல வேளை உங்கள் மேலே எடுத்து வந்து போட்டுச்சு, அதோ இவ்வளோ ஹைட்டில் எடுத்து வந்து சேஃப்டியாக போட்டுச்சு அப்படின்ட்டு அந்த விதை சொல்லுது. சரின்ட்டு இந்த வாழும் சரி போனால் போது இருந்துட்டு போகுது, பாவமாக இருக்கு இதை பார்த்தாலும் அப்படின்ட்டு, அதோட கதையை கேட்டால் பாவமாக இருக்குன்ட்டு இருக்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த விதை வந்து என்ன ஆகும், ரொம்ப நாள் கழிச்சு விதை வந்து வெடித்து ரூட்ஸ் விடும். ரூட்ஸ் விட்டு பெரிய மரமாக வளரும்ல, அது மாதிரி வளர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த செவரே இல்லாமல் போயிடுச்சு. செவரை உடச்சிக்கிட்டு கீழே ரூட்ஸ் போயிடுச்சு. அதுபோல் நம்ம யாரோட அசோசியேட் பண்ணுறன்றது முக்கியம். நல்லவங்க கூட அசோசியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நீங்களும் குரோ ஆவீங்க, அவங்களும் குரோ ஆவீங்க. ஆனால் கெட்டவங்க கூட ஒரு நல்ல கேரக்டர் இல்லாத ஆளுங்க கூட நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க, நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. செகண்ட் ஸ்டோரி வந்து அந்த நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவரை பார்க்க வந்து சும்மா ஒரு நன்கொடை கேட்குற மாதிரி இல்லை ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு பொண்ணு வந்து போகிறா. நல்லா அழகாக இருப்பான் அந்த பொண்ணு. இவர் வந்து பார்க்க மாட்டேன், அப்படி பார்க்கறதுக்கு விட மாட்டேன் அப்படின்றாரு. ஆனாலும் இந்த பொண்ணு வற்புறுத்தி உள்ளே போகிறா. போனோன்னு இந்த பொண்ணை பார்த்து அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவர் கொஞ்சம் கஞ்சம்தான், ஆனாலும் சரி பரவாயில்லன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு பேலஸ் கொடுத்து அவளுக்கு நகை ஜுவல்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லாத பொண்ணு. இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் வந்து ஹார்ஸ் ரைடிங் போகும்போது முன்னாடி ஒரு தாத்தா வந்து இவளோட வேகமாக போயிட்டார். உடனே வந்து அவரை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுடுறா. ஓகேவா, அடித்து கீழே தள்ளி விட்டுடுறா. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி அவங்க நாய் வந்து நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போவோம்ல, அதுமாதிரி கூப்பிட்டு போகும்போது நாயை கழட்டி விட்டுடுறா. நாய் வந்து போயிட்டு ஒரு பொதுமக்களை வந்து அட்டாக் பண்ணிடுது. அப்போ போயிட்டு நாயை ஸ்டாப் பண்ணாமல் இந்த பொதுமக்களை போயிட்டு அடிக்கிறா. இந்த மாதிரி வந்து இவ கொஞ்சம் சரியில்லாத கேரக்டரு. ஆனாலும் இப்போ வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அவங்களோட குறைகள்லாம் அவ்வளோ தெரியாது. லைட்டாக ட்ரபுள் பண்ணுறாங்களே மாதிரி இருக்கும், ஆனால் குறைகள்லாம் தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, அவளுக்கு அப்போயும் அவர் சப்போர்ட் தான் பண்ணுறாரு. பொதுமக்கள்லாம் இவளுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆனாலும் இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் சரியில்லை அப்படின்ற மாதிரி சில அமைச்சர்கள் சொல்கிறாங்க, இவளை நம்ம கூட வச்சிருக்க சரியில்லை, உங்களுக்கு டேஞ்சர் தான் அப்படின்ட்டு. அப்போயும் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவளுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்கள பதவியிலேருந்து தூக்கிட்டுறாரு. இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் இவளுக்கு வந்து அமைச்சரவையில் பதவி கிடைக்குது. இந்த மக்களுக்கு வந்து நாட்டு போகிற போக்கு வந்து சரியில்லை, பிடிக்கல. இவளோட இம்பேக்ட் இந்த கண்ட்ரியில் இருக்கிறதும் பிடிக்கல. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் போகணுன்ற மாதிரி சாண்ட்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து ஒரு ப்ரெஷர் அந்த ராஜாவுக்கு எதிராக உருவாகுது. அதனால் அந்த பொண்ணை வந்து அவர் அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருக்க முடியாதுன்னு அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பின பிறகு இந்த ராஜாவையும் வந்து அவங்க டீத்ரோன் பண்ணிடுறாங்க. ராஜாவாக இல்லை, வேற ஒரு ராஜா வந்துடுறாரு. இவர் வந்து நீங்கள் ராஜாவாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணிடுறாங்க. இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரோட சேர்றோன்றதை பொறுத்து இருக்குது. நல்லவங்களோட சேர்ந்திங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், கெட்டவங்களோட சேர்ந்திங்கன்னா அவங்கள மாதிரி தான் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலியஸ் சீசர் கதை. சீசர் அதை எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்றது நம்ம தேவையில்ல. சீசர் வந்து கேஷியஸ் அப்படின்ற ஒரு ஆளை வந்து பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கிறார். ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, ஆனால் பார்த்து லைட்டாக தெரிஞ்சுக்கிறார். என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் புறாம பிடிச்ச ஆள். அப்புறம் கூட யார் நல்லா இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து அவரால் பொறுத்துக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஒரு பதவி, ஏதோ ஒரு பதவி அவர் கொடுக்காம ப்ரூட்டஸ் கொடுத்துருவார். இது வந்து கேஷியஸ்க்கு பிடிக்காது. கேஷியஸ் வந்து ப்ரூட்டஸ் கூட சேர்ந்துக்கிட்டு சீசரை பற்றி இல்லாத பொல்லாது சொல்கிறது, அவன் டிக்டேட்டர்ஷிப் மாதிரி நடத்துகிறான், அந்த மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாது சொல்லி நல்லா உசுப்பத்திட்டே வர்றது. ஒரு நாள் கழிச்சு ப்ரூட்டஸ் வந்து சீசரை வந்து கொன்னுடுறான். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட சேர்றீங்கன்றது. இப்போ வந்து நம்ம திருவள்ளுவர்னு சொல்லிருப்பாரு, மார்க்கஸ் அரேலியஸும் சொல்லிருப்பாரு,
அதான் என்ன செய்தார் ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடல் சொல்லுவார்ல திருவள்ளுவர். அடுத்து மார்க்கஸ் அரலியஸ் என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு யாராவது இதை கெட்டது செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் அவங்களே வந்து அப்படி எக்ஸாக்ட் திருக்குறள் இது அவங்களே வந்து வெக்கப்படுற மாதிரி இல்லை கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு நல்லது பண்ணுறங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க, அவங்க தப்பு பண்ண மாதிரி அதை பழி வாங்காமலே விடுங்க, அதுதான் வந்து பெரிய பழி வாங்குறது அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் இப்போ நீங்கள் வந்து ஒரு திருவள்ளுவரோட ஃப்ரெண்டா அப்படி அதை ஃப்ரெண்ட் மீன்ஸ் அதை படிக்கிறது அசோசியேட் அவங்களோட ஃபாலோவர்ஸா அப்படி இல்லை மார்க்கஸ் அரலியஸோட ஃபாலோவர்ஸாக ப்ரூட்டஸ் இருந்தாருன்னா சீசரை பற்றி சொல்லும்போது பரவாயில்ல அவள் என்ன பண்ணாலும் எவ்வளோ கேட்டால் இருந்தாலும் நான் அதை மாதிரி பண்ணக்கூடாது அது மாதிரி இருந்திருக்கலாம். பட் அவள் வந்து கேஷியஸோட அசோசியேட் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்பான். அடுத்து இது 3 கதையும் வந்து கெட்டவங்க கூட சேர்ந்தனால என்ன ஆச்சு, அவங்க லைஃப் என்ன ஆச்சுன்ட்டு. லாஸ்ட் ஒன்று வந்து நல்லவங்க கூட சேர்ந்தா என்ன ஆகும், நம்ம தமிழில் சொன்ன மாதிரி பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஓகேவா? அது நெப்போலியன் வந்து ஒரு அட்மையர் பண்ணுற கேரக்டர்லாம் கிடையாது. சாம் காமெடி பண்ணிட்டு பீப்புள் மேக்னட்டாக எல்லாரும் அவங்ககிட்ட பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. அவருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் வந்து டாலரண்ட் அப்படின்ற ஒரு மினிஸ்டர். அவர் ஒரு பீப்புள் மேக்னெட் மாதிரி எல்லாரும் அவங்ககிட்ட பேசுவாங்க நல்லா கலகலன்னு. அவரும் ஜாலியாக இருப்பார், நல்லா காமெடி பண்ணுவார், சமச்சாமிங்கான ஆள். அது போல் வந்து ரொம்ப அட்ராக்டிவான கேரக்டர்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்கும். சூப்பரான ஆள், நல்ல கேரக்டர். அது வந்து நெப்போலியனுக்கு ரொம்ப தெரியும். நெப்போலியன் வந்து ரொம்பவே அட்மையர் பண்ண ஆள் வந்து டாலரண்ட். அதனால என்ன பண்ணுவார்னா எப்பயுமே அவர் கூடயே வச்சுருப்பார். கூடயே வச்சிருந்தனால என்னன்னா ரொம்ப வருஷம் அவர் கூடயே இருந்தனால இவர்கிட்ட இந்த சில கெட்ட பழக்கம்லாம் போய் நம்ம அட்மையர் பண்ணுறவங்களோட நல்ல பழக்கம்லாம் வந்துடும்ல. அவரோட வாழ்க்கை முடிவில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டார்டிங்கில் இருந்த நெப்போலியனை விட ஒரு நல்ல ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுபோல் நம்மளும் வந்து இப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஆனால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு எப்படி அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சார்லி மங்கர் சொன்ன மாதிரி அந்த எமினன்ட் டெட்னா இப்போ திருவள்ளுவர் இறண்டார், மார்க்கஸ் அரலியஸ் இறண்டார், இது போல் நல்ல நல்ல ஆளுங்க நமக்கு தெரியும்ல தலைவர்கள். அது போல் எமினன்ட் டெட் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். நீங்களும் வந்து எமினன்ட் டெட் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, நல்ல நல்ல ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, அசோசியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ரொம்ப நாள் நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே தெரியாத ஒரு சேஞ்சஸ் நடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக காமாக ஒரு உங்களுக்கே ஆசையாக இருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு காமாக மாறுவீங்க, ஹாப்பியாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட் கேரக்டர் உள்ள ஆளுங்கிட்டேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிச்சுன்னா உடனே கட் ஆஃப் பண்ணுறணும். அதை இவர் என்ன சொல்லிருப்பார், ராபர்ட் கிரீன் என்ன சொல்லிருப்பாருன்னா இதுக்கு என்ன மருந்துன்னா குவாரண்டைன் தான், இது இன்ஃபெக்ஷன் மாதிரி, இது வந்து பரவுதுன்னா குவாரண்டைன் தனிமைப்படுத்திக்கணும், அந்த மாதிரி ஆளுங்கிட்டேருந்து தனியாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவார்.